அக்ஷத்ரியான். ரித்து அந்த பெயரை ஒரு முறை தனக்குள் சொல்லி பார்த்தாள். நைஸ் நேம் என்று அவனிடத்தில் சொன்னாள். இதற்கு பதிலாக அவன் தலையை கூட அசைக்கவில்லை. நேராக திரும்பி வண்டி ஓட்டுவதில் கவனம் செலுத்தலானான். வண்டி சிறிது தூரம் கடந்திருக்கும். திடீரென்று அக்ஷத்ரியானுக்கு ஒரு யோசனை வந்தது. இவள் சாப்பிட்டாளா அல்லது இல்லையா என்பதே அந்த யோசனையாகும். ரித்து, நீ டின்னர் முடிச்சிட்டியா? டின்னர் சாப்பிட்டேன் என்றாள் ரித்து. சரி, வேற ஏதாவது வேணுமா? ரித்து யோசித்தாள். ரித்து தயங்கினாள். அதன் பின்பு, நீ சொன்ன மாதிரியே நீ என்ன ஹர்ட் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன். அதனால எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியுமா? ஐஸ்கிரீமா? ஆமா. அவள் கேட்ட விஷயத்திற்கு ஆமோதிப்பவனைப் போல தலையை அசைத்தான். மழை பொழியத் தொடங்கியது. அதை பார்த்தபடியே தன்னுடைய வண்டியை செலுத்தினான் அவன். ரித்துவும் மழையை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் ரசித்தாளா அல்லது சாதாரணமாக பார்த்து கொண்டிருந்தாளா என்று அவனால் கணிக்க முடியவில்லை. இவன் அவளை காயப்படுத்த மாட்டான் என்று எப்படி அவள் நம்புகிறாள்? ஒருவேளை இதுதான் குழந்தையின் மனமோ என்றும் கூட அவன் யோசித்தான். அவனுடைய யோசனை எவ்வளவு வேகமாக சுழன்றதோ அவ்வளவு வேகமாக அவன் காரை செலுத்தி ஐஸ்கிரீம் பார்லரை அடைந்தான். ஐஸ்கிரீம் பார்லர் கண்ணை கவரும் வகையில் மிகவும் அழகாக இருந்தது. பிங்க் நிற தீமை பயன்படுத்தி அந்த ஐஸ்கிரீம் பார்லர் முழுவதையும் அவர்கள் வடிவமைத்திருந்தார்கள். அங்கே வேலை செய்பவர்கள் கூட அதே நிறத்தில் உடையை உடுத்தியிருந்தார்கள். அந்த பிங்க் நிறம் அக்ஷத்ரியானுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. கண்களை ஒரு முறை சுருக்கி வெறித்தான் அவன். கருப்புதான் அவனுக்கு பிடித்த நிறம். அதை தவிர அவனுக்கு எந்த நிறங்களும் பிடிப்பதே கிடையாது. அவ்வப்பொழுது இரத்தத்தை பார்க்கும் பொழுது மட்டும் சிவப்பு பிடிக்கும். ரித்துவிற்கு பிடித்த ஐஸ்கிரீமை தேர்ந்தெடுக்க சொல்லிவிட்டு இவன் விலகி நின்று கொண்டான். அவள் இவனை விட்டு ஓடமாட்டாள் என்பது அவனுடைய நம்பிக்கையாக இருந்தது. அப்படியே ஓடினாலும் பிடித்து கொள்ள முடியும் என்பது ஒரு மறைமுகமான கணக்கு. இதுதான் அக்ஷத்ரியானுக்கு முதல் முறை. இதுவரை அவன் குழந்தைகளை கடத்தியது கிடையாது. அவனால் நம்ப முடியவில்லை. அவனா ஒரு குழந்தையை கடத்தி இருக்கிறான்? அதுவும் கடத்திய குழந்தைக்கு இப்பொழுது ஐஸ்கிரீம் வேறு வாங்கி தருகிறான். ஆனால் இது கனவு என்று குழம்பிக் கொள்ள அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இது அவனுடைய வாழ்க்கையின் நிஜம் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். வாழ்க்கை நிஜத்தால் ஈர்க்கப்பட்டு அவன் பல முறை இப்படி நின்று இருக்கிறான். திடீரென்று அவனுடைய கரத்தை ஒரு குளுமை தொட்டது. இவன் தாக்குவதற்கு தயாரானான். அதன் பின்புதான் அந்த குளுமைக்கு காரணம் ரித்து கொடுத்த ஐஸ்கிரீம் என்பதை புரிந்து கொண்டான். ரித்து இடத்தில் 2 ஐஸ்கிரீம்கள் இருந்தது. அதில் ஒன்றை அவனுக்கு தந்தாள். கடைசியாக அவன் எப்பொழுது ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் என்று அவனுக்கே தெரியாது. கண்டிப்பாக 10 வருடத்திற்கு முன்புதான் அவன் சாப்பிட்டு இருப்பான். நான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்க சொன்னா? எனக்கு வேண்டாம், எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். இது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், ரொம்பவுமே நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. ரித்து பயப்படாமல் சாதாரணமாக அவனிடத்தில் இப்படி சொன்னாள். அவன் தயங்கினானா அல்லது அவளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வெறுப்புடன் இருந்தானா என்று அவளுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் தன் கரத்தில் இருந்த ஐஸ்கிரீமை அவனுக்கு தருவதற்கு அவள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். அப்பொழுதுதான் ரித்து ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். உடனடியாக உணர்ந்த விஷயத்தை அவனிடத்தில் சொன்னாள். ரியான், உன்னோட கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அவன் தன்னுடைய கரங்களை பார்த்தான். அவள் சொன்னது உண்மைதான். கரம் முழுவதும் இரத்தத்தால் நனைந்திருந்தது. பார்லருக்குள்ளிருந்த சிறிய வாஷ்ரூமில் அவன் கரங்களை கழுவத் தொடங்கினான். ரித்து அருகில் இருந்தபடியே அதை பார்த்து கொண்டு ஐஸ்கிரீமை சுவைத்து கொண்டிருந்தாள். அவனுக்கு அவளை பார்க்க பார்க்க ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அந்த ஆச்சரியத்தின் காரணம் எப்படி இவள் பயப்படாமல் இருக்கிறாள் என்பதே ஆகும். மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருப்பதை விட அதை வெளியில் கேட்டுவிடுவது சிறப்பான ஒன்று. அதைத்தான் இப்பொழுது அவன் செய்தான். கரங்களை அழுத்தமாக கழுவியபடியே அவளை திரும்பி பார்த்து கொண்டு, உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டான். இரத்தம் காய்ந்து போயிருந்ததால் அவ்வளவு எளிதில் வரவில்லை. அவன் அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருந்தது. அவள் பதில் சொல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதிலேயே குறியாக இருந்தாள். கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. அவன் ஒரு மாதிரியான கடுமையான குரலில் சொன்னான். பயமாதான் இருக்கு,
அதனால தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். அவளுடைய பதில் அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது. அவன் மொத்தமாக கையை கழுவி விட்டு டிஷ்யூ பேப்பரில் துடைத்தவுடன் அவள் உடனடியாக ஐஸ்கிரீமை அவனிடத்தில் கொடுத்தாள். இப்பொழுதும் அவன் வாங்க மறுத்தான். நீ சாரி சொல்லணும். எதுக்கு என்பதைப் போல பார்த்தான் அவன். நீ ஸ்ரேயாவை ஹர்ட் பண்ணையல்ல, அதனால அவகிட்ட சாரி சொல்லியே ஆகணும். ஸ்ரேயா ரொம்பவுமே கைண்டான பர்சன். முடியாது என்று உடனடியாக உறுதியாக தலையசைத்தான் ரியான். ரித்து அவனிடத்தில் சண்டையிடுவாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவள் அதற்கு மாறாக அட்லீஸ்ட் இந்த ஐஸ்கிரீமையாவது சாப்பிடு என்று சொன்னபடியே ஐஸ்கிரீமை திரும்பவும் கொடுத்தாள். எப்படி இவளால் விடாப்பிடியாக சொன்ன விஷயத்தையே சொல்லிக் கொண்டிருக்க முடிகிறது என்று யோசித்தபடியே ஐஸ்கிரீமை வாங்கி ஒரு கடி கடித்தான். அந்த சுவை கூட அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது. சாப்பிடக்கூடாத விஷயத்தை சாப்பிட்டு விட்டவனைப் போல முகத்தை வைத்திருந்தான் அவன். ரித்து அவனை பார்த்து முதல் முறையாக லேசாக சிரித்தாள். அரக்கனின் ஆட்சி மெகா நாவலை கேட்டு மகிழ அஸ்வின் ஹீரோ தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.